குரு கிட்ட போய் சரணாகதி அடையணும்னா, சரணம் அப்படின்னா மாலைன்னு அர்த்தம். சரம்னா என்ன? மாலை. கதின்னா சுவாசம். கதின்னா என்ன? சுவாசம். குரு கிட்ட போய் சரணாகதி அடையணும்னா சுவாசத்தை எப்படி சுவாசிக்கணும்னு தெரிஞ்சுன்னு வரணும், அவ்வளோதான். குரு கிட்ட சரணாகதினா இவனை நினைச்சின்னா அவன் காலையை பூச்சின்னா அங்கேயே உண்டுனுக்கணும். அவர் எதனா சொன்னார்னா அதையே செஞ்சுக்கணும். அவர் கோமத்தை துவச்சு போகணும்னு நினச்சிக்கிறான். குருவிடம் என்ன செய்ய? சரணாகதி அடி. சரம்னாக மாலை. சரவணம் அப்படின்லாம் சொல்லி வச்சிருப்பாங்க. பெருசாக இருந்ததுன்னா சரவணன், கதியாக இருந்ததுன்னா அது சரணா. அப்போ குருவிடம் சரணாகதினா குரு கிட்ட போய் என்ன பண்ணுவார்னா வித்தை கற்றுக்குவார், அவள் தான். நல்ல குரு என்ன செய்வாருன்னா பயன்படுத்துறது சொல்லி தருவார். தேவையில்லாததுல பயன்படுத்தாத, இப்படி பயன்படுத்து, இப்படி செய்யாத, இப்படி செய், இதை பண்ணாத, இது பண்ணு, இப்படி இருக்காத, இப்படி இருன்னு என்ன பண்ணுவார்? சொல்லுவார். அடிமையாக்குவாரா? சொல்லுவாரா? சொல்லுவார். புரிய வைப்பார். உனக்கு முடியாத விட்டுரு, முடிஞ்சதை செய், நல்லா இருக்கிறதுக்காக உனக்கு நீயே சரியாக பண்ணிக்கோ, எது உனக்கு பிடிக்கல அதை விட்டுரு, எது உனக்கு பிடிக்குதோ அதை செய், வராததை போராடி என்ன பண்ணுக்காத, நேரம் வேஸ்ட்டு. சைக்கிளில் ஏறி உட்காந்துக்கிறத விட காரில் ஏறி உட்காந்துக்கலாமா இல்லையா? கம்ஃபர்டபுளாக. எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது, பரவாயில்ல, கார் ஓட்ட தெரியும்ல. காரும் ஓட்ட தெரியாது தப்பு, இது டிரைவர் போட்டுன்னு வச்சுக்க வேண்டியது தான். கார் ஓட்ட தெரியாதுன்னு கவலைப்பட வேண்டியது இல்லை. அடுத்தது ஆடுனுட்டுண்ணா டிரைவரை வச்சுக்கிட்டு தான். இல்லை முடியும்னா கற்றுக்கவும் செய்யலாம், தப்பு கிடையாது. யார் இஷ்டம்? அதே உங்கள் இஷ்டம். அப்போது ஒரு குரு சொல்லி கொடுப்பாரு எப்படின்ட்டு, இப்படி இருக்காத இருங்க. சரணாகதினா அடையிறதுன்னா சுவாசகதியை எப்படி செய்யணுன்ட்டு குரு உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. இப்போ என்னாச்சு, நான் குருன்ற பேரில் எல்லாரும் என்ன செய்கிறான்னா கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு நெத்தியை வச்சு ஊழ வைக்கிறது, ஏன்னா ஒன்று சொல்லி திரிங்கன்னு சொல்கிறது, தக்காளி வெங்காயம் சொல்லுன்றது, வாழைக்காய் வெண்டைக்காய் சொல்லுன்றது, இதுதான் என்ன ஆகிட்டானுங்க, குருவோட செயலாக மாறிச்சு. புரிஞ்சு வச்சுங்க. சரணாகதின்றது நீங்கள் செய்கிற சுவாசத்தை சரி பண்ணுறது. குருக்கிட்ட போனால் என்ன பண்ணுவார்? அவர் சுவாசகதியை சரி பண்ணி சொல்லி கொடுத்து அனுப்புவார், அவ்வளோதான்.